தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிரதோஷ் மாமா பாவம் தான் ரொம்ப முக்கியம். மாமாட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இந்த பாவ பக்திங்கிறமே. அந்த பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில் நம்ம ஒருத்தர்கிட்டையும் இமேஜினேஷனே பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது, அப்படி இருக்கும். ஒரு தரம் மாதம் அனுஷத்துக்கு போய் கைங்கறி பண்ணுற வழக்கம். ஒரு தரம் சந்தன காப்பு சாத்தணும் பெரியவாளுக்கு அப்படின்னு தோணித்து. திடீர்னு நினச்சி தோணுது, எல்லாம் திடீர்னு நடக்கும். உடனே இந்த கிருஷ்ணா, இந்த கணேஷ் அப்படின்னு பசங்கள்லாம் இருக்கா, அவள்லாம் உடனே சந்தனம் அரைச்சி கொடுத்தா. பெரியவாளோட முகத்துக்கு மட்டும்தான் அது கண்டுது. ஏன்னா திடீர்னு நினச்சிட்டு பண்ணதுனால சந்தன காப்பு சாத்துறது அப்படின்னு அனுஷத்தனைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறதே பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மீதி உடம்பு இடமெல்லாம் மறைச்சிருச்சு ஏதானு பண்ணணுமே. அதுக்காக நம்ம மாமிகிட்ட போய், பிரதோஷ மாமிகிட்ட போய் ஏதானு வேறு ரவிக்கு துணி எரிய போட்டாப்புல ரவிக்கு துணி இருந்தால் கொடுங்கோ அப்படின்னு. மாமி உடனே ஒரு ஷேப்பு கலரில் ஒரு இந்த ஜரிய துணியை போட்டாப்புல இருந்தது, அதை கொடுத்தா. அதான் இருந்து அதை கொடுத்தா. அதை சுற்றி வர கட்டிக்கிட்டு என்னமோ பண்ணி ஏதோ பண்ணி ஒரு முகத்தில் பட்டி பெரியவா முடிச்சுன்னுக்கிறாப்புல பண்ணி ஏதோ பண்ணி சந்திரன் காப்பு சாத்திருந்தது. இது எங்கே? காஞ்சிபுரத்துலையா? காஞ்சிபுரத்தில் மாமாவத்தில் கோவில் அந்த இடத்துல பெரியவாளுக்குன்னு கோவில். எக்மோரில் இல்லை, இங்கே காஞ்சிபுரத்தில் பங்காரு தோட்டத்தில், பங்காரம்மன் தோட்டத்தில் மாமாத்தில் கோவில் கட்டி பெரியவாள் அங்கே பிரஷ்ட பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு சரி மாமா மாமி தரிசனம் பண்ணுறா. பார்த்துட்டு மாமி சும்மா இருக்கக்கூடாதோ, பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு, அன்னபூர்ணி மாதிரி இருக்கு அப்படின்னா. எனக்கு தூக்கி எறிப்பட்டது, இது என்ன சம்மந்தமே இல்லாத மாமி ஏதோ சொல்கிறாளே, இது என்ன அன்னபூர்ணிக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி. அதாவது இந்த ஜரியை போட்டு ஷேப்பு கலர் துணி நீலாம் கட்டி நான் ஏதோ கொசி விஷயம் ஏதோ பண்ணி வச்சது ஏதோ அம்பாள் மாதிரி தெரிஞ்சிருக்கு போல இருக்கு மாமிக்கு. அன்னபூர்ணி மாதிரி இருக்கு, அம்பாள் மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே மாமா பண்ணுவான் அயோக்கிய பெயர் பண்ணுவான், பெரியவாள் அம்பாளை மாற்றுவான். ஏன்னா அவனுக்கு அம்பாள்லாம் பிடிக்கும், அம்பாள் உபாசனோட, அதனால அது மாதிரி பண்ணுவான் அப்படின்னா அப்படின்ட்டு போயிட்டா. அவ்வளோதான். இது என்னமோ எனக்கு ரொம்ப ரோசமாக போயிடுச்சு. ஏன்னா அது நம்ம என்னமோ நினச்சின்னு பண்ண போக மாமா பிரமாதமாக இருக்குது சந்தனக்கா, அப்போ முதல்ல ஏதோ சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம்னா கடைசியிலே அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா எல்லாருக்கும், மாமா கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்கணும்னு. அது அதாவது பண்ணுற காரியமே பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணுறதே மாமாட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான். பெரியவா கூட அப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா மாமா பண்ணிட்டான்னா அதுக்கு மேலே டபுள் பங்கு பெரியவா அனுகிரகம் இருக்கும். ஏன்னா மாமாவத்தில் 10 தேய்க்கிற அந்த வேலைக்காரியை முதற்கொண்டு தீபாவளி போது கூப்பிட்டு அவள் தரிசனம் பண்ண போகிறதே, அவளுக்கு அத்தை கொடுத்து இதை கொடுத்து பட்சணத்தை கொடுத்து துணியை கொடுத்து அத்தை கொடுத்து வீட்டில் இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டு அவளுக்கு கொடுத்து அப்புறம் போய் அங்கே அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுரு அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணான் பெரியவாள். ஆமாம், பெரியவா அங்கே போய் மாமாவத்தில் போய் யாரானு ஒரு துரும்ப அசிச்சுட்டா போகிறோம். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஏன் அப்படின்னா அந்த மாமாவோட பக்தி அவ்வளோதான் அது. அதனால மாமாட்ட எது அங்கீகாரம் கிடைச்சுடுத்துன்னா பெரியவாள்கிட்ட தானே கிடைச்சிடும் அப்படின்னு உறுதி. யார் போனாலுமே நான் எங்களை மாதிரி பசங்கள்லாம் போனாலே எக்மோர்லேருந்து வந்திருக்கா, எக்மோர் வந்து எல்லாமே ஒரு குரூப்பு கூட்டம். இதை வச்சுட்டே பெரியவா சொன்னான், இவரெல்லாம் விளையாட்ட ஆரம்பித்தார், இப்போ எழும்பூருக்கே மேலே பக்தி வந்துடுத்தோம் அப்படின்னா ஒரேடியாக டோட்டலாக எல்லாருக்கும் எழும்பூரில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா. ஸோ பிரதோஷ மண்டலம் அங்கேயே உருவாயிடுது. ஆமாம், அது எழும்பூருக்கே என்கிட்ட பக்தி வந்துடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் மாமாவோட லிங்க்கு இதை சொல்லிட்டா இடத்துல ஒரு சலுகை, ஒரு நமக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணிப்போம். மாமா மாமாட்ட காரணம் என்ன அப்படின்னா அப்படியே அந்த ஆத்மார்த்தமாக இருக்கும், துளிக்கூட கள்ளங்கப்படம் கிடையாது. ஒரு வார்த்தை வாய் வார்த்தையாகவே இங்கே இருக்காது, எல்லாம் அடிவயத்துலேருந்து தான் வரும். ஆசீர்வாதம் பண்ணினா கூட அந்த ஆசீர்வாதத்தை இனிமேல் அது பலிக்காத இருக்கவே முடியாது. அப்படிதான் அடிவயத்துலேருந்து பண்ணுவாள். அப்படி ஒரு व्यक्ति. ஸோ அதனால மாமாட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறது தான் அதில் குறியாக இருக்கும். அது பெரியவாளுக்கு நன்னா இருந்ததா நன்னா இல்லையா அடுத்தவ பார்த்தால அதெல்லாம் இல்லை. மாமா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டான்னா என்னமோ நமக்கு ஜென்மசாபல்லி ஆகிடும், அப்படி ஒரு ஆசையாக இருக்கும். அப்படி நினச்சின்னு இருக்கிற மாமாட்ட போய் மாமா இப்படி ஒரு திருப்தி இல்லாத மாதிரி சொல்லிட்டாளே அப்படின்னு
தாபம். ஒரே தாபமா இருந்தது. அதனால ஒரு வெறி, அடுத்த மாசம் இனிமே மாசம் சந்தன காப்பு பண்றது அப்படின்னு உடனே ஒரு வெறி இருந்தது. அதுக்காக இங்க காதியில போய் மாமா வந்து பரமேஸ்வரன் எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சிவன் தான் பரமேஸ்வரன் தான் பெரியவாளுக்கு மாமாவுக்கு பிடிச்சவர், பெரியவாள் அப்படிதான் இருக்கா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்றதுனால சிவனை அலங்காரம் பண்ணி காமிக்கணும்னு காதியில போய் இந்த புலித்தோல் மாதிரி துணி இருக்கும் அது வாங்கிட்டு வந்து நானே அட்டை வாங்கி அதுல சில்வர் கலர் பேப்பர் வாங்கி அது சூலம் மாதிரி பண்ணி அதை கட் பண்ணி அதுல வெள்ளி சூலம் மாதிரி பண்ணி சந்திரகலை மாதிரி பண்ணி அதுல வெள்ளியில பண்ணினாப்புல அந்த பேப்பரை சுத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஜடாமகுடத்துக்கு பாரிஸ் கார்னர்ல போய் இந்த வெட்டி வேர் வைக்கும் பூல அதை வாங்கி அப்படி இது மாதிரி தலையில சுத்தி சுத்தி ஜடாமகுட மாதிரி வச்சு அதுல சந்திரகலை இருக்கிறாப்புல வச்சு ஒரு கொன்னப்பூவை தலைமையில வச்சு அந்த பெரியவா கையில இப்படி மாமாவத்துல இருக்கிற பெரியவா இப்படி தண்டத்தை பிடிச்சிருப்பா, அந்த தண்டம் தெரியாத அதை மறைச்சு இந்த சூலத்தை முன்னால வச்சு இந்த புலித்தோல்லாம் கட்டிட்டு அப்படியே பரமேஸ்வரனா இருக்கிறாப்புல பண்ணி காமிக்கணும் அப்படின்னுட்டு அந்த அடுத்த மாச சந்தன காப்புக்கு அப்படி பண்ணிட்டு பிளான்லாம் பண்ணிட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு கோடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அப்போ வரப்போறது அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு போனேன். பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். மாமா வந்து பயங்கர இன்னைக்கு பெரிய பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருவாங்க, அப்படி ஒரு சந்தோஷம். மாமா வந்தா வந்து இப்ப பாருங்க பெரியவாள் அப்படின்னு வந்து பார்த்துட்டு ஒன்றும் சொல்லல, பேசாத நின்றா. இது ரொம்ப ஏமாத்தமா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு ஏதோ சொல்ல போற அளவுக்கும் திடீர்னு தேவாரம் பட போற அளவுக்குன்னா ஒண்ணும் இல்லாத நானவே கேட்டேன், இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு. இந்த என்ன பண்ணியிருக்க, பரமேஸ்வரன் தான் அலங்காரம் பண்ணியிருக்கியா அப்படின்னா. இது முதல் ஷாக்கா இருந்தது, என்ன இது இத்தனை பண்ணி காமிச்சிருக்கோம் கேட்குறாரு அப்படின்னு. சந்தேகப்பட முடியுமா தான் இருக்கா அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தானே சொல்லுவீங்க பரமேஸ்வரன் அதனால நிற்கணும். ஓ நான் பரமேஸ்வரங்கிறதுனால அவருக்கு இனிமேல் சந்திரகலை வச்சு ஜடாமோடம்லாம் வச்சு இந்த சூலம்லாம் வச்சு அப்படி பண்ணி காமிச்சிருக்கியாக்கும் அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. நீங்கள் தானே சொன்னீங்க போன தூரம் அம்பாள் மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் பெரியவாடன்னு, அதனால எனக்கு ரோசமாக இருந்தது, அதனால உங்களுக்கு பிடிச்சாப்புல சிவனா பண்ணு பெரியவாடுன்னு. இத்தனையும் கேட்டு வேணும் போடா சரி. நான் பரமேஸ்வரன் சொல்கிறதுனால எனக்கு பரமேஸ்வரனை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த பரமேஸ்வரன் நேரம் வந்தால் கூட என் பெரியவாழை மொட்டையடிச்சுன்னு கஷாய தண்டத்தோட வந்தால் தண்டை பார்ப்பேன். எனக்கு பரமேஸ்வரன் கூட பரமேஸ்வரனா வேண்டாண்டா, என் பெரியவாழா வேணும். அது அன்னைக்கு அடிச்சதுதான், உள்ளுக்குள்ள விழுந்ததுதான். இன்னி வரைக்கும் என் மயிலாப்பூர்ல அனுஷத்துல பல பேர் சொல்றா வந்து விக்கிரகம் வச்சுக்கணும், இப்படி அலங்காரம் பண்ண. ஒவ்வொரு வாகனத்துல தான் வச்சு அலங்காரம் பண்றது. ஒவ்வொரு தினசம் அந்தந்த வாகனத்துக்கு ஏத்தாப்புல மயிலில் வச்சா முருகனா வைக்கணும், மூஞ்சூரில் வச்சா பிள்ளையாரா வைக்கணும், இப்படிலாம் சொல்லி. இந்த தினம் பிலாஸ்பூர் சுவாமியில் வந்திருக்கிறதே கூட சொன்னார். மூஷிகத்தில் வச்சிருக்கே எங்கள் பசங்களை விட்டு சொல்லியிருந்தா அதில் தும்பிச்சிகையெல்லாம் வச்சு பெரியவா படத்துக்கு பண்ணிப்பேன்னு. பிலாஸ்பூர் சுவாமிகிட்ட இதை சொல்லி நான் சொன்னேன், மூஷிகத்தில் இருக்கிறது பிள்ளையார்னு தெரியக்கூடாது, பெரியவாளுக்கு பிள்ளையார் வேஷம் போட மாட்டேன், முடிஞ்சதுன்னா பிள்ளையாருக்கு வேணா பெரியவா வேஷம் போடணும். இதுதான் எனக்கு மாமா சொல்லி கொடுத்துருக்கிறது. பெரியவாளை பார்க்கணும், அது எந்த சாமியா இருந்தாலும் சரி, அது எம்பெரியவாளா இருக்கணும். என்ன பாவம் இல்லை? ஆமா, அதனால பெரியவாளை அது அப்படியே காமிக்கணும். நான் அதனாலதான் சொல்லேன், இந்த விக்கிரகத்தை வச்சாக்க இந்த மயிலாப்பூர் கூட்டத்துல இது கபாலீஸ்வரரும் வர்றார், அந்த சுவாமி வர, வெள்ளீஸ்வரர், எல்லா சுவாமியும் வர்றார். பார்க்குறவாளுக்கு இது என்னன்னு தெரியுன்னு என்ன சுவாமின்னு கேட்டுறக்கூடாது, கேட்டாலே ரோசமா இருக்கும். ஸோ அதனால இது பார்த்தாலே பெரியவர்னா இது அப்படிங்கிறாப்புல படிச்சுன்னு தெரியணும். ஸோ அதனாலே தான் படத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கு. இந்த விக்கிரகம் வச்சு அலங்காரம் பண்ணினா கூட வேற தினசா ஒன்றும் பண்ணக்கூடாது. அந்த கஷாய தண்டத்தோட பெரியவாளா இருக்கணும். அது ரிஷபத்து மேலே பார்த்தா பரமேஸ்வரன் நமக்கு பாவம் வரணும், சிம்மத்து மேலே பார்த்தா அம்பாள் பாவம் வரணும், கருடன் மேலே பார்த்தா விஷ்ணுன்னு ஞாபகம் வரணும், மூஷிகத்துக்கு மேலே பார்த்தா பிள்ளையார் ஞாபகம் வரணுமே வழிய இனிமே இதுக்கு அது வேஷம் போடக்கூடாது, பெரியவாளுக்கு இன்னொரு வேஷம் போடக்கூடாது, பெரியவாளுக்கு இப்போ மற்றதுக்கெல்லாம் தான் பெரியவா வேஷமா இருக்கணும் அப்படின்னு. இதுதான் மாமா சொல்லி கொடுத்த அந்த பாவம். ஆனா அதை அனுபவிக்கிறதுன்னு தான் தெரியுது. இப்படி யாருக்கானும் தோணுமா? எங்கேயானும் தோணுமா? அதுதான் பிரதோஷ மாமாவோட அந்த பாவம் அப்படின்னு. அதான் சிமிழி ராஜேந்திர தீட்சர் அப்படின்னு இருந்தார். சிமிழி ராஜேந்திர தீட்சர் அப்படின்னு எனக்கு வேற சொல்லி கொடுத்த வாத்தியார். சிமிழி தீட்சிதர்னு சொல்வார். அவரா தீட்சர் அப்படின்பா வந்து ரொம்ப நித்யாக்னிஹோத்திரம்லாம் பண்ணியிருந்தவர், பரம பக்தர், நல்ல வித்வான். அவர் இந்த 32 பிராமணாவை வச்சு
ரெண்டாவது வருஷம் பெரியவா சித்தியாகி ரெண்டாவது வருஷம் ஆராதனை மாமாவத்தில் பண்ணிட்டு 32 பிராமணாளை வச்சு அதில் 32 பேரையும் இனிமே திப்பராஜபுரம் தீட்சிதர்லாம் முதற்கொண்டு ராமூர்த்தி தீட்சிதர்லாம் வெளியில் வைத்தியத்தில் எங்கேயுமே போக மாட்டா. அவள்லாம் முதற்கொண்டு வந்தா அந்த 32 பிராமணாலையும் வச்சு அவளை பக்கத்தில் ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தது. அங்கேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரத்தே அந்த வீதி முழுக்கலும் முன்னால புஷ்பம் போட்டுட்டே வரணும். அவள் கால் கீழே விடப்படாது, பூமியில் விடப்படாது, புஷ்பத்தில் போடணும். அப்படி பண்ணி தூவிண்டு வரணும். பின்னாலேயே மாமா அந்த வந்த இடம் முழுக்கல அங்க பிரஷன் பண்ணி வருவா ரோட்ல. எதுக்கு சொல்றேன்? அந்த பாவ பக்திக்கு சொல்றேன். நமக்கு பார்த்தாக்க யாரோ நம்ம இடத்துல சாந்தத்துக்கு வரிக்கிறோம், இடத்துலையோ பூஜைக்கு வரைக்கும் எல்லாம் பண்றோம். ஆனா நமக்கு அந்த வைதிகா தான் ஞாபகம் வருது, அவள்கிட்ட இருக்கிற குறை தான் ஞாபகம் வருது, இதுதான் ஞாபகம் வருது வெளிய அதுக்குள்ள வரிச்சிருக்கிற வஸ்து என்ன, அங்க நம்ம அப்பான்னா வந்திருக்கா, அம்மானா வந்திருக்கா, நம்ம இந்த சுவாமின்னா ஆவாகனம் பண்ணியிருக்கோங்கிற பாவம் வரல. ஆனா மாமா கிட்ட நேர் ஆப்போசிட்னு என்ன ஒருத்தர் இனிமே இதுக்கு சொல்றது ஆராதனைக்கு சொல்றதுன்னு விட்டா அந்த க்ஷணத்துலேருந்து அவள் பெரியவா தான். பெரியவாளை எப்படி ட்ரீட் பண்ணுவாளோ அவள்கிட்ட எப்படி பக்தி பண்ணுவாளோ அப்படிதான் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரிகளா தீட்சரா அவள் கண்ணை விட்டு மறைஞ்சு போயிடுவா மாமாட்டுக்கு. அப்படி பண்ணிட்டு வருவா. எல்லாரையும் உட்காந்து வச்சு கடைசியில் முடிஞ்சு ஒவ்வொருத்தர் 32 பேரும் பாதத்தை தூக்கி மாமாவுக்கு சிரஸில் தீட்சை வைக்கணும். அப்படியா? ஆமாம். மாமா அப்படியே வந்துவா. ஒவ்வொருத்தையும் நமஸ்காரம் பண்ணி நான் சேலம் ரவி எல்லாரும் கூட அவள்கிட்ட சொல்லும், அவளை சிரமப்படுத்தாத, நீ காலை பிடிச்சி இந்த தலைமையில் வை அப்படிலாம் சொல்லுவா. அப்படி சொன்னால் அது எத்தனை பேரும் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணுறவா. பழுத்த பழம், வேத பழம் எல்லாம் அனுஷ்டானத்தில் அப்படி இருக்கிற எல்லாம் வசிஷ்டாதி ரிஷிகள் மாதிரி தான் வாத்திர 32 பேருமே அப்படி செலக்ட் பண்ணி தான் சொல்ல ஒரு வழக்கம். அத்தனை பேரும் நடுங்குவா, அத்தனை பேரும் நடுங்குவா. அதில் இப்போது திப்பிராஜபுரம் தீட்சர் சொன்ன பெரிய செங்காலிபுரம் அனந்தராம தீட்சரோட மருமாம் பெரிய உபன்யாச சக்கரவர்த்தி. அவர் சொன்னார், இன்னமே இந்த வரவே மாட்டேன் இந்த ஆராதனைக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்படி சொல்ற இப்படி ஒரு சோதனை கிடையாது. அவர் தலையில எப்படி காலை வைக்கிறது? அது அந்த தலையில காலை வைக்கிற தலையாது முடியலையே. நாங்க சொன்னோம் இல்ல மாமா பாவம் நீங்க பெரியவாடு தான், அவர் பாவிச்சுடலாம் போய், என்னால பாவிக்க முடியாதுப்பா. அவருக்கு வேணா நாங்க பார்த்தா எங்களை பார்த்தா பெரியவாடா தெரியல, எனக்கு நான் யாருன்னு தெரியறதே. அவர் என்ன பெரியவான்னு ஆவாகனம் பண்ணினால நான் பெரியவான்னு நினைச்சுன்னு பெரியவா பண்ற காரியத்தை என்னால பண்ண முடியுமா? நான் பெரியவாட ஆயிட முடியுமா? அவரோட பாவம் வேணா எங்களை பார்த்தா அப்படி இருக்கலாம், நான் எங்க பாவம் அவரை பார்த்தா அவர் அப்படி இருக்கிறதுனாலே இருக்கு, என்னால வைக்க முடியலையே காலை. இந்த இதுக்காக இனிமே வரப்படாதுன்னு வச்சேன் இங்க. அப்படி ஒருவர் இன்னொரு எங்க சிவழி ராஜேந்திர தீட்சர், அவர் அழுதுன்னு சொன்னார். நானும் செங்காலிபுரம் தீட்சரோட எத்தனையோ பாகவத பாராயணம் பண்ணியிருக்கேன், ராமாயண பாராயணம் பண்ணியிருக்கேன், விதுரர் அக்ரூர் எல்லாம் பக்திக்கு சொல்லியிருக்கு. ஆனா இப்ப நேர பார்க்குறேன், அங்கேயானும் ஒருத்தர் தனித்தனியா இருந்த, விதுரர் தனியா இருந்தார், அக்ரூர் தனியா இருந்தார், எல்லாரும் தனித்தனியா இருந்து பக்தி பண்ணா. இது அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு உருவத்துல வரும்னா இங்க இருக்கு அப்படின்னுட்டு அவர் அழுதர். புராணத்துல சொன்னது சத்தியம்ங்கிறது இப்படி பார்க்க முடியுமா? இப்படி ஒரு பாவம் உண்டா யாருக்கான? இப்படி ஒரு பாவம் உண்டா அப்படின்னு. சிவகுரு தீட்சர் அப்படின்னு பழுத்த பழம். அவர் அக்னிஹோத்திர பஸ்மா கொண்டு வந்திருக்கார் மாமாக்கு. மாமா வாங்கிட்டு நீங்களே உங்க கையால விட்டு விடுங்க, அக்னிஹோத்திரம் பண்ற கை நீங்க உங்க கையால விட்டு விடுங்க அப்படின்னு மாமாட்ட சொல்றார். அவர் எடுக்கிறார், எடுத்துட்டு அப்படி வர்ற நடுங்கிறது, கை நடுங்கிறது. நடுங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு உங்களை எப்படி தொடுவேன், உங்களை எப்படி தொட்டு விடுறது, நீங்களே வாங்கி எடுத்துக்கணும், இல்லை உங்க கையால தான் இருக்கணும், நீங்க பெரியவா சொல்லுவோம் உங்க கையால இருக்கணும், உங்களை எப்படி தொடுவேன். அதான் இதெல்லாம் தான் பிரதோஷமாகும். நெருப்பு பழம்பா இருந்திருக்கா. அப்படி இருக்கிற மாமாட்ட ரொம்ப சர்வ சகஜமா குழந்தைகள் மாதிரி மடியில போய் விழுந்து பரல்றாப்புல இருந்தது அப்படின்னா அதுதான் ஆச்சரியமா இருக்கு. பெரியவா என்ன அனுகிரகம் பண்ணா அப்படின்னா, வேற ஒரு அனுகிரகம் பண்ண வேண்டாம், இந்த மாமாவோட சங்கத்தை கொடுக்காத வேற என்ன அனுகிரகம் பண்ணியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாமாங்கிற ஒரு వ్యక్తిயோடு போய் சேர்ந்தது, அவளோட சங்கம் கிடைச்சதுனால்தான் பெரியவான்னா எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, பெரியவான்னா பெருசு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது அந்த விஸ்வரூபம் அப்பதான் உணர முடியறாப்புல இருந்தது. அதுதான் இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் மாமா அப்படி பண்ணியிருக்கா. அதுதான் மாமாட்ட
வரவா அத்தனை பேர்த்தையும் அந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கட்டும், பால் ஊத்துறவனாட்டும், தயிர் யார் வந்தவாளா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் அந்த பெரியவா பெரியவா பெரியவாங்கிறது கரைச்சி போட்டிருக்கா. அந்த பெரியவாளை எல்லாரும் கொண்டாடுறோம், எல்லாரும் பக்தி பண்ணியிருக்கா, எல்லாரும் கைத்தறியம் பண்றோம். ஆனா அந்த பெரியவா உபாசனை அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கதர்சி யாரு அப்படின்னா அதுதான் பிரதோஷ மாமா. அந்த பிரதோஷ மண்டலத்துல ஒரு துரும்பா நமக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாப்புல, அதுக்கு மேல இனிமே ஒரு இந்திராதி பதவி விட அதுக்கு முன்னால பூசிதான்.